Oh, good evening. Welcome to 6 PM Club. So 6 PM Clubல என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா SSC JE question discussion series பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரீஸ்ல வந்து ப்ரீவியஸாக நிறைய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பில்டிங் மெட்டீரியல், எஸ்டிமேஷன் காஸ்டிங், அப்புறம் வந்து சாயில் மெக்கானிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். சாயில் மெக்கானிக்ஸ்க்கு அடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஹைட்ராலிக்ஸ்க்கு அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், இரிகேஷனுக்கு அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அடுத்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி நிறைய சீரீஸ் பார்த்துட்டு வரும்போது இன்னைக்கு ஒரு புது சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இன்னைக்கான சப்ஜெக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல எது வரும்னா எது வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல ஆட் ஆகும்னா உங்களோட வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங், உங்களோட வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங், அப்புறம் உங்களோட சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், உங்களோட ஏர் பொல்யூஷன், உங்களோட நாய்ஸ் பொல்யூஷன். SSC JEல இது எல்லாமே வந்து சேர்த்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒரு பார்ட் வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்னன்னா ரீசெண்ட் இயர்ஸ் லாஸ்ட் 2 years SSC JE எடுத்தீங்கன்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் எங்க ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, அதாவது கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றவங்களோட கான்சென்ட்ரேஷன் எங்க ஜாஸ்தியா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த 3 பார்ட்ல தான் ரொம்ப மேஜர் கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சப்ளைல இருந்தோ வேஸ்ட் வாட்டர்ல இருந்தோ நிறைய கொஸ்டின் வரல. நம்ம வந்து அதிக டைம் வந்து வாட்டர் சப்ளைக்கோ வேஸ்ட் வாட்டருக்கோ கான்சென்ட்ரேட் பண்ணி தான் படிப்போம். இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல ஜஸ்ட் பார்த்துட்டு போவோம். ஸோ ஆனா வந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின் வந்துச்சு, ஏர் பொல்யூஷன்ல இருந்து வந்துச்சு, நாய்ஸ் பொல்யூஷன்ல இருந்து வந்துச்சு. ஸோ இந்த 3 டாபிக் தான் எது வந்து இது வரைக்கும் கேட்காத பார்ட் ஏதோ அதுல இருந்து தான் வந்து நிறைய கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அதனால வந்து அந்த பார்ட்ஸையும் நீங்க நெக்லெக்ட் பண்ணாம படிங்க. ஸோ இது வந்து SSC JEக்கு மட்டும் இல்ல, நீங்க ப்ரீவியஸ் இயர் கேட் எக்ஸாம் எழுதினீங்கனாலும் தெரியும். கேட்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்தெல்லாம் நிறைய கொஸ்டின் வர ஆரம்பிச்சு. நிறைய கொஸ்டின் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்துச்சு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல. ஸோ அப்ப என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் வந்து வெறும் வாட்டர் சப்ளை, வேஸ்ட் வாட்டர் கிடையாது. ஸோ இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் யுவர் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஏர் பொல்யூஷன் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சா போதும் இல்ல, அதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ் தெரியணும். அதுல என்னென்ன பராமீட்டர்ஸ் இருக்கோ அந்த பராமீட்டர்ஸ்லாம் தெரியணும். வேற எதனாச்சும் கால்குலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கால்குலேஷன்ஸ் பார்ட் தெரியணும். பட் இந்த SSC JE பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல்ல அவ்வளோ நிறைய நியூமெரிக்கல்ஸ் வரல. முன்னாடி பார்த்த டிரான்ஸ்போர்ட்டேஷனோ இல்ல சர்வேயிங் அளவுக்கோ வந்து நியூமெரிக்கல்ஸ் இல்ல, கொஞ்சம் கம்மி தான். பட் தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்னென்னதுன்னு 1 by 1 பார்த்துலாம். இன்னைக்கு ஒரு 30 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல. ஸோ பார்த்துட்டு அது எப்படிலாம் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, என்னென்ன கான்செப்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க, எவ்வளவு டெப்தா கேட்டிருக்காங்கன்றத 1 by 1 பார்த்துடலாம். சார் ஸ்கிரீன் சார் ஸ்கிரீன் மட்டும் சார் ஸ்கிரீன் குட் ஈவினிங். ஸோ பார்த்துடலாம் இன்னைக்கு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following traffic sources will cause noise of highest level during operation? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நாய்ஸ் பொல்யூஷன்ல இருந்து வந்த கொஸ்டின். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் ஒரு சாப்டர் இருக்கு, அந்த சாப்டர்ல இருந்து வந்த கூடிய கொஸ்டின் தான் இது. which of the following sources cause highest level of noise during operation? ரயில் டிராபிக், ரோட் டிராபிக், இன்லேண்ட் வாட்டர் டிராபிக், ஜெட் ஏர்கிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எது கரெக்டான ஆப்ஷன் வரும்னா இட் இஸ் ஜெட் ஏர்கிராஃப்ட் அட் டேக் ஆஃப் ஸ்டேஜ். ஸோ அது டேக் ஆஃப் ஆகும்போது அதோட நாய்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். அந்த லெவல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கோட் புக்ஸ்லயும் கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்டர்ட் கோட் புக்ஸ்லயும். அதுவும் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், த கார்பன் கிரெடிட் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் which of the 4 following? கார்பன் கிரெடிட் சிஸ்டம். ஸோ கார்பன் கிரெடிட் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு ஆன்சரே தெரியும். ஸோ கார்பன் கிரெடிட் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் இன் தெரியலனா கூட ஆன்சர் பண்ணலாம். ஜென்ரலா ஓவராலா நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், என்விரான்மெண்டல் பத்தி ஓவராலா தெரிஞ்சிருந்தாலே போதும், we can estimate the right answer. So yes நிறைய பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ கார்பன் கிரெடிட் சிஸ்டம்னா இது வந்து என்ன சொல்லுதுன்னா it is actually the difference between the carbon emissions, difference between the carbon emissions
allowed and carbon emissions emitted. So எவ்வளோ வந்து இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ கார்பன் எமிஷன்ஸ் வந்து அலௌடுன்றது இட் இஸ் செட் பை கவர்மெண்ட். ஸோ இந்த கிரெடிட் சிஸ்டம் என்னன்னா இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த கார்பன் எமிஷன்ஸ் அலௌட் அண்ட் கார்பன் எமிஷன்ஸ் எமிட்டட். இதுதான் வந்து கார்பன் கிரெடிட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். அதுக்காக தான். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். அதுதான் இந்த கார்பன் கிரெடிட் சிஸ்டம். நெக்ஸ்ட் question number 3. A new system of sanitation is needed over the old conservancy system because என்ன நாலு ஆப்ஷன்ல எது ரைட் ஆப்ஷனா இருக்கும்? New system of sanitation is needed over the old conservancy system. Why? So ஆப்ஷன் படிச்சு பார்த்தாலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஒவ்வொரு ஆப்ஷனும் படிச்சு பாருங்க. ஓல்ட் சிஸ்டம்ல இருந்து நியூ சிஸ்டம் நம்ம ஏன் போகணும்னு கேக்குறாங்க. என்னவா இருக்கும்? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓல்ட் சிஸ்டம்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓல்ட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லைக் ஒரு ஹியூமன் வந்து அந்த ஹியூமன் வேஸ்ட் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் டம்ப் பண்ணி காமனா வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. லைக் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் இல்ல, ஒரு இடத்துல போய் காமனா டம்ப் பண்ணுவாங்க. ஸோ அங்க வந்து வாட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் வந்து டெய்லி வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சீவர் லைக் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ்ல ஒரு ஹியூமன் வந்து உங்க ஹியூமன் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் காமனா ஒரு பிளேஸ்ல டம்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஓல்டு கன்சர்வன்சி சிஸ்டம். ஸோ இப்போ லேட்டஸ்டா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன சிஸ்டம் பேர் தெரியுமா? ஸோ காமனா வந்து அது பேர் வந்து வாட்டர் கேரேஜ் சிஸ்டம் சொல்லுவாங்க. நம்ம வந்து வாட்டர் யூஸ் பண்ணுவோம், லைக் வாட்டர் கேரேஜ் சிஸ்டம். ஸோ அந்த வாட்டர் யூஸ் பண்றதுனால நம்ம வாட்டர் கேரேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஏன் மாறுச்சுன்னா லைக் இந்த ஓல்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப லைக் ரொம்ப ஹெல்த்தை பாதிக்கும். யார் வந்து கிளீன் பண்ண வராங்களோ தே ஆர் ஹைலி காஷியஸ் டு த ஹெல்த். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கெடுதல் உண்டு பண்றதுனால நம்ம நியூ சிஸ்டம்க்கு மாறிட்டோம். ஸோ இதுக்கான ரைட் ஆப்ஷன் என்ன வரும்னா ஓல்ட் சிஸ்டம் மே பொல்யூட் யுவர் சிட்டி வாட்டர் சப்ளைஸ். ஸோ நீங்க எடுத்துட்டு போய் காமனா ஒரு இடத்துல டம்ப் பண்றீங்க. டம்ப் பண்ணோடனே அது என்ன ஆகும்? அப்படியே லைக் இட் வில் பொல்யூட் யுவர் கிரவுண்ட் வாட்டர் டே. லைக் அப்போ சிட்டி வாட்டர் சப்ளை வாட்டர் சப்ளை பைப் லைன்ஸ்லாம் வந்துச்சுன்னா அங்கெல்லாம் வந்து அது டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் வாட்டர் சப்ளை. ஸோ அதனால வந்து ஓல்ட் சிஸ்டம் மே பொல்யூட் சிட்டி வாட்டர் சப்ளைஸ். அடுத்தடுத்த ஆப்ஷன் படிச்சு பாருங்க, உங்களுக்கே செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நியூ சிஸ்டம் பொல்யூட் சிட்டி வாட்டர் சப்ளைஸ் கரெக்டா? ஸோ தப்பு. போத் த சிஸ்டம் ஆஃப் சானிடேஷன் ஹேவ் ஈக்குவல் சான்சஸ் ஆஃப் பொல்யூட்டிங் வாட்டர் சப்ளை கிடையாது. அப்புறம் சிஸ்டம் ஆஃப் சானிடேஷன் ஹஸ் நோ ரிலேஷன் வித் சிட்டி வாட்டர் சப்ளைஸ் இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஸோ இது நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் சப்ளைட் இஸ் கன்வெர்டட் டு சீவேஜ்? It is around 70 to 80% of the water is converted to sewage. So இதுதான் வந்து ரொம்ப கன்வர்ஷன் ஃபேக்டர் ஜாஸ்தியா இருக்கும் நம்ம ஊர்ல எல்லாம். ஸோ இதுவே வந்து வெஸ்டர்ன் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்து கம்மியா இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு 100 லிட்டர் சப்ளை பண்றேன்னா அந்த 100 லிட்டர் நான் எப்படி சப்ளை பண்ணுவேன்? எங்க வந்து கிளீன் சோர்ஸோ அந்த கிளீன் சோர்ஸை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து ஃபில்ட்ரேஷன்லாம் பண்ணி உங்க வீட்டுக்கு சப்ளை பண்ணுவேன். சப்ளை பண்ணா 70 லிட்டர் தண்ணி திரும்ப எனக்கு அனுப்புவீங்க. எப்படி? நான் ஃப்ரெஷ் வாட்டரா கொடுத்துருப்பேன் 100 லிட்டர்ஸ் உங்களுக்கு, 70 வந்து நீங்க சீவேஜ் வாட்டரா திரும்ப அனுப்புறீங்க. ஸோ அப்போ வந்து அந்த ரேஷியோவை தான் குறைக்கிறதுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கோ ஃபார் டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ். ஸோ அது வந்து குறைக்கணும். நம்ம 100 லிட்டர் ஃபில்டர் பண்ணி அனுப்புறது முக்கியம் இல்லை, அது திரும்ப எனக்கு 70% வந்து வேஸ்டாவே வருது. அதுதான். ஸோ இதுதான் வந்து அதுல நடக்கக்கூடிய பிரின்சிபல், பின்னாடி இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஏன் வந்து வேற சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்றது. நெக்ஸ்ட், which of the following is not a type of municipal solid waste based on source? Fourth question பாருங்க. Which of the following is not a type of municipal solid waste? Municipal solid waste based on source. So இதுல இருக்கக்கூடிய கீவேர்ட் இந்த முனிசிபல் தான். ஸோ முனிசிபல்னா என்னது?
லைக் நம்ம வீடு பக்கத்துல இருக்க இடம் அதெல்லாம் தான் கடை, லைக் நம்ம வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் கடை எல்லாம் இருந்துச்சுன்னா அதுதான் முனிசிபல் சாலிட் வேஸ்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா விச் இஸ் நாட் அ டைப் ஆஃப் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் சொல்லியிருக்காங்க, இட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ரெஃப்யூஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கீழே வராது அது. ஸோ அது இட் இஸ் செப்பரேட். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு செப்பரேட் ப்ராசஸ். நம்ம படிக்கிறது என்னன்னா முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் நம்ம படிப்போம். ஸோ ஏன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ஒவ்வொரு கெமிக்கல் லைக் என்ன எஃப்ளூவெண்ட் வருதோ ஒவ்வொரு எஃப்ளூவெண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும், அது காமனா நீங்க பிரிக்க முடியாது. ஸோ ஹவுஸ் ரெஃப்யூஸ்னா இங்க வீட்ல இருந்து வருது, ஸ்ட்ரீட் ரெஃப்யூஸ்னா இட் இஸ் அ கலெக்ஷன் லைக் ஒரு ஸ்ட்ரீட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு 4-5 ஹவுஸ் சேர்ந்து வர்றது அது ஸ்ட்ரீட் ரெஃப்யூஸ். ஸோ ட்ரேட் ரெஃப்யூஸ்னா நம்ம ஷாப்ஸ் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஷாப்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரெஃப்யூஸ். அட்டைப்பெட்டிலாம் இருக்கும்ல, அட்டை பாக்ஸ்ல நிறைய பொருட்கள் வரும், ஸோ அதெல்லாம் வந்து ட்ரேட் ரெஃப்யூஸ். அப்ப இண்டஸ்ட்ரியல் ரெஃப்யூஸ் தான் உங்களுக்கு முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல வராதது. ஸோ ட்ரேட் ரெஃப்யூஸ் தான் நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸஸ் அதெல்லாம் தான் உங்களுக்கு ட்ரேட் ரெஃப்யூஸ்ல வரும். Next, question number 5. Which of the given options does not include your solid waste? Solid waste which does not include your solid waste. Garbage, plastic waste ன்னு சொல்லியிருக்காங்க. So நல்லா கொஸ்டின் படிச்சு பாருங்க. Which of the following given option does not include solid waste? So solid, liquid, gases மூணா இருக்கு. Plastic waste solid waste. Plastic waste is a solid waste. Solid தானே, பிளாஸ்டிக்ன்றது என்னது சாலிட் தான். ஸ்ட்ரீட் ஸ்வீப்பிங்ன்றது இலை தலை குப்பை இருந்துச்சுன்னா அது என்னது அதுவும் சாலிட் தான். கார்பேஜ்னாலும் இட் இஸ் கோயிங் டு பி சாலிட். அப்போ வாட் இஸ் சீவேஜ்? Sewage is a liquid waste. Sewage is the liquid waste. So, which is not a solid waste, sewage. Sewage is the liquid waste. So, இதுல வந்து solid wasteல வேற என்னென்னலாம் வரும்? லைக் உங்க வீட்டில் வரக்கூடிய வேஸ்ட், அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் எதா இருந்தாலும் லைக் மோஸ்ட் ஆஃப் த வேஸ்ட் வந்து சாலிட் வேஸ்டா தான் வரும் உங்களுக்கு. சீவேஜ்ன்றது உங்க வாஷ்ரூம்ஸ்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட்லாம் இட் இஸ் டர்ம்ட் அஸ் sewage. Next, which of the following statements about carbon footprint is incorrect? So carbon footprint பொறுத்த வரைக்கும் எது incorrect statement ன்னு கேட்டிருக்காங்க. So what will be the incorrect statements? So sustainability ல இருந்து நிறைய क्वेश्चन வந்துச்சு லாஸ்ட் இயர் SSC JE ல. sustainability-னா இந்த carbon footprint, carbon emissions அத பத்திலாம் வந்து நிறைய क्वेश्चंस வந்துச்சு. So அதுல இருந்து வந்த ஒரு क्वेश्चन தான் இது. Which of the following statements about carbon footprint is incorrect? So any guesses? So ஒவ்வொன்றா பார்த்துடலாம், நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். கன்சியூமர் குட்ஸ்னா நம்ம சாப்பிட்ற பொருள் இருக்கல, பருப்பு வகைகள் எல்லாமே கன்சியூமர் குட்ஸ் தான். ஸோ கன்சியூமர் குட்ஸ் ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் செகண்டரி கார்பன் ஃபுட்பிரிண்ட். ஸோ இது என்னன்னா நீங்க ஒரு இடத்துல தயாராகும், லைக் ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு இடத்துல தயாராகும், அதை நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது யூ யூஸ் லைக் பேக்கேஜிங்க்கு நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஃபியூயல் கன்சியூம் பண்ணுவீங்க. ஃபியூயல் கன்சியூம் பண்ணா என்ன வரும், உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு எமிட் ஆகும். ஸோ கண்டிப்பா அது வந்து ஒரு கார்பன் ஃபுட்பிரிண்ட் தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இது பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் செகண்டரி கார்பன் ஃபுட்பிரிண்ட். Those are called as secondary carbon footprint. This statement is right. Next, if you prefer to drive all the time, your carbon footprint will be higher. கரெக்டா தப்பா? நீங்க நடந்து போறதுக்கு பதிலா எல்லா டைமும் டிரைவ் பண்ணி ஏதோ ஒரு மோட்டார் வெஹிக்கிள டிரைவ் பண்ணிட்டு போறீங்க, அப்போ வந்து உங்க கார்பன் ஃபுட்பிரிண்ட் ஜாஸ்தியா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஜாஸ்தியா இருக்கும். நீங்க கார்பன் எமிஷனுக்கு ஜாஸ்தியா நீங்க கார்பன் எமிட் பண்றீங்க. நான் நடந்து போகலாம் ஒரு இடத்துக்கு, ஆனா நான் வந்து வண்டியில போறேன் அப்படின்னா ஐ எம் எமிட்டிங் மோர் கார்பன். ஸோ அப்போ your carbon footprint is higher. So if you prefer to drive all the time, your carbon footprint will be higher. So this is also a correct statement. Next, if fourth option பாருங்க, if you choose to walk or cycle, you lessen your carbon footprint. Yes,
நீங்க நடந்து போறதுனாலயோ சைக்கிள் ஓட்டிட்டு போறதுனாலயோ நீங்க எந்த ஒரு கார்பன் எமிஷன்ஸோ பண்ண போறது இல்ல. அப்போ யுவர் கார்பன் ஃபுட் பிரிண்ட் இஸ் லெஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இல்ல ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா 3 தான். கார்பன் ஃபுட் பிரிண்ட் இஸ் ஆஃப் ஃபாலோயிங் 3 டைப்ஸ் இல்ல, இட் இஸ் ஒன்லி 2 டைப்ஸ். பிரைமரி செகண்டரி தான், டெர்ஷரி கிடையாது. இட் இஸ் ஒன்லி பிரைமரி அண்ட் செகண்டரி. ஸோ இந்த கொஸ்டின் மூலியம் கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா நம்ம வந்து என்விரான்மெண்ட்ல எவ்வளவு கார்பன் எமிட் பண்றோம். லைக் இப்போ வந்து டே டு டே எடுத்துக்கலாம். நம்ம காலைல ஏஞ்சிக்கிறோம், ஏஞ்சோடனே பால் வாங்க போறோமா, பால் வாங்க போகும்போது நடந்து போனீங்கன்னா யூ ஆர் நாட் எமிட்டிங் எனி கார்பன். ஸோ நீங்க ஒரு வண்டி எடுத்துட்டு போறீங்கன்னா அப்போ வண்டிக்கு எதாச்சும் ஃபியூயல் இருக்கும், அந்த கம்பஷன் ஆஃப் ஃபியூயல்ல இருந்து சம் கார்பன் மோனாக்சைடு வரப்போகுது. ஸோ யூ ஆர் எமிட்டிங் ஃபார் கார்பன் ஃபுட் பிரிண்ட். அதுக்கப்புறம் நீங்க ஒரு பேக்கேஜ்டு மில்க் வாங்குறீங்க. பேக்கேஜ்டு மில்க் வாங்குறீங்கன்னா அப்ப அந்த மில்க் வந்து எங்க இருந்தோ டிரான்ஸ்போர்ட் ஆகி உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக்கேஜஸ்ல தான் வருது. அப்ப யூ ஆர் அகைன் எமிட்டிங் யுவர் கார்பன் ஃபுட் பிரிண்ட். ஸோ அப்ப சஸ்டைனபிலிட்டி நீங்க போகும்போது நீங்க வந்து கையில பாட்டில் எடுத்துட்டு போகணும். வீட்டுல இருந்து ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு ஸோ அவங்க வந்து ஏதாச்சும் வெசல்ல ஸ்டீல் வெசல்ல எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா பால் வாங்கினீங்கன்னா ஸோ யூ ஆர் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆர் யூ ஆர் டுவர்ட்ஸ் யுவர் சஸ்டைனபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட கார்பன் ஃபுட் பிரிண்ட் கால்குலேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிசர்ச்சஸ்லாம் நிறைய இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு கார்பன் ஃபுட் பிரிண்ட் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி கவுண்டராக்ட் பண்ணணும். ஸோ அதை கவுண்டராக்ட் பண்றதுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் நீங்க எவ்வளவு கார்பன் ஃபுட் பிரிண்ட் எமிட் பண்றீங்களோ அதுக்கு ஈக்குவலா நீங்க ட்ரீஸ் வளர்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸ்ல பாலிசிஸ்லாம் இருக்கு. ஸோ எங்கன்னு பாத்தீங்கன்னா லைக் பூட்டான் ஒரு கண்ட்ரி இருக்கு, எல்லாருக்கும் தெரியுமா? பூட்டான் நம்ம நெய்பரிங் கண்ட்ரி. அவங்க எமிட் பண்ணக்கூடிய கார்பன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. லைக் அவங்களோட எமிட் பண்ணக்கூடிய கார்பன். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபாரஸ்ட் கவர் ஏரியா ரொம்ப ஜாஸ்தி. 70% ஆஃப் தேர் லேண்ட், அரௌண்ட் 60 to 70% ஆஃப் தேர் லேண்ட் கவர் இஸ் ஃபாரஸ்ட் ஏரியா, கிரீனரி தான். ஸோ அவங்க வந்து கவுண்டராக்ட் பண்ணிடுறாங்க. அதாவது நாங்க எமிட் பண்ணக்கூடிய கார்பன்ஸோ அங்க இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் எமிட் பண்ணக்கூடிய கார்பன்ஸோ அது கவுண்டராக்ட் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய நேச்சுரல் வெஜிடேஷனோ பாத்தீங்கன்னா லைக் நேச்சுரல் வெஜிடேஷன் இஸ் மோர் கம்பேர்ட் டு யுவர் கார்பன் எமிஷன். ஸோ தட் கண்ட்ரி இஸ் கால்ட் அஸ் கார்பன் நெகட்டிவ் கண்ட்ரி. ஸோ பூட்டான். ஸோ அதுதான் இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு ஏர் Prevention and Control of Pollution Act in 1981, how is the term emission is defined? So நீங்க எந்த வருஷம் SSC JE எடுத்தீங்களாலும் இந்த ஆக்ட் இருக்குல்ல, ஏர் பிரிவென்ஷன் ஏர் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட்ல இருந்து இந்த ஆக்ட் எதுவா இருந்தாலும், அது ஏரா இருக்கட்டும் வாட்டரா இருக்கட்டும், எந்த ஆக்டா இருந்தாலும் ஆக்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். எந்த ஷிஃப்ட்ல எழுதுனீங்களாலும் சரி, ஆக்ட்ல இருந்து ஏதோ ஒரு ஆக்ட்ல இருந்து, லைக் அது இண்டஸ்ட்ரீஸ் ஆக்டா இருக்கலாம், என்ன ஆக்ட் வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க எழுத போற 100 கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின் ஆக்ட பத்தி கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் இந்த எந்தெந்த சப்ஜெக்ட் ரிலேட் ஆக்டுக்கு இந்த மாதிரி என்னாச்சும் ஆக்டுக்கு ரிலேட் ஆகி வந்துச்சுன்னா அது கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அந்த ஆக்ட்ஸ்லாம் என்னென்னதுன்னு. ஸோ இதுல வந்து இந்த ஏர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981 கீழே எமிஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கு, கேட்டிருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க? லைக் ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க. வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ கேன் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்ட்ல வரக்கூடிய டெஃபினிஷன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும், ஸ்பெசிபிக்காலாம் இருக்காது, லைக் ரொம்ப தெளிவா இருக்கும். இதுல கொடுத்திருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு பாருங்க. வெரி குட், நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஆன்லைன்ல. இங்க பாருங்க, எனி சாலிட் எமிஷன்ஸும் இருக்கலாம், ஆர் லிக்விட் எமிஷனும் இருக்கலாம், gaseous எமிஷனாவும் இருக்கலாம், gaseous substance coming out of any chimney, duct or any other outlet. So அந்த அவுட்லெட் உங்க வீட்டோட அவுட்லெட்டா இருக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியோட அவுட்லெட்டா இருக்கலாம், எதோட அவுட்லெட்டா வேணா இருக்கலாம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியோட சிம்னி அவுட்லெட்டாவும் இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் யுவர் எமிஷன். ஸோ அதுதான் இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆர் எனி அதர் அவுட்லெட். டக்ட்னா இப்போ உங்க கிச்சன்ல வந்து நீங்க இது போட்டிருக்கீங்களா, சிம்னி. சிம்னியை வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு பைப் மாதிரி கொடுக்குறீங்களா, ஒரு அலுமினியம் ஃபாயில்ல ஒரு பைப் மாதிரி கொடுத்துருப்பீங்களா, அது பேர் தான் டக்ட். ஸோ அது பேர் தான் வந்து டக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு எமிஷன் தானே, லைக் வரக்கூடிய எமிஷனை வெளியே தள்ளுறீங்களா. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன் எமிஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒன்லி கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஒன்லி லிக்விட்னு கொடுத்துருக்காங்க, ஒன்லி சாலிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சாலிட், லிக்விட், கேஸ் எல்லாமே comes under emission as per the Act of 1981. Next, question number 8. As per IS 2470,
which of the following should be the minimum width of septic tank for 5 users? Septic tank க்கு minimum width of septic tank for 5 users. So 5 users in the IS 2470 appendix A ல போயிட்டு டேபிள் நம்பர் 5 பாத்தீங்கன்னா இருக்கும். up to 20 யூசர்ஸ்க்கு ஒரு டேபிள் இருக்கும். 5 10 15 20 யூசர்ஸ்க்கு எல்லாமே கொடுத்திருப்பாங்க. லென்த் எவ்வளவு இருக்கணும், வித் எவ்வளவு இருக்கணும், லிக்விட் டெப்த் எவ்வளவு இருக்கணும்னு கொடுத்திருப்பாங்க. சோ இதுபடி பாத்தீங்கன்னா 5 யூசர்ஸ்க்கு L வந்து பாத்தீங்கன்னா லென்த் வந்து 1.5 மீட்டர்ஸ், பிரெத் வந்து 0.75 மீட்டர்ஸ். அது வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா இட் இஸ் 75 சென்டிமீட்டர்ஸ். சோ இதுக்கான ரைட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வித் இஸ் 75 சென்டிமீட்டர்ஸ். 5 யூசர்ஸ்க்கு 75 சென்டிமீட்டர்ஸ். எஸ், வெரி குட், நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க 75 சென்டிமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் question number 9. Which of the following may not be a direct effect of noise pollution? எது வந்து direct effect of noise pollution கிடையாது? Not a direct effect of noise pollution. So first option பாருங்க, migration of bird from cities. noisy ஏரியால நீங்க வந்து பேர்ட்ஸே பார்க்க முடியாது. இப்பலாம் வந்து நம்ம சிட்டுக்குருவி பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு ரீசனா தான் இருக்கும். நெக்ஸ்ட், ஹியரிங் லாஸ் டைரக்ட் எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் தான். ஹியரிங் லாஸ். ஆங்ஸைட்டி அதுவுமே டைரக்ட் எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் தான். லைக் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், திடீர்னு ஹெவியா பக்கத்துல எதனாச்சும் சவுண்ட் சிஸ்டம் போட்டு நாய்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன, லைக் நம்மளால படிக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு லைக் டிஸ்டர்ப்டா இருப்போம் நம்ம. ஸோ அதுவும் டைரக்ட் எஃபெக்ட் தான். பட் இந்த ஸ்டொமக் டிசார்டர்ன்றது பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த it is not going to be the direct disorder of noise pollution. So the correct answer is yes, question number 9 ku option number 4. Next, question number 10 paranga. Which of the following is not a natural source of air pollution? Not a natural source. So first ஒவ்வொரு ஆப்ஷனா பார்க்கலாம், கீழ இருந்து போலாம். So wildfire by atmospheric temperature change. லைக் என்னாச்சு காட்டு தீலாம் வந்த அதெல்லாம் நேச்சுரல் சோர்ஸா இல்ல மேன்மேட் சோர்ஸா? நேச்சுரல் சோர்ஸ். ஸோ இங்க கேட்டிருக்கிறது நாட் அ நேச்சுரல் சோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அது வராது. வால்கானிக் கேசஸ் அதுவும் நேச்சுரல் சோர்ஸ் தான். போலன்ஸ்னா பாலினேஷன்ஸ் அதெல்லாம் சொல்றீங்களா, அதான் வந்து போலன்ஸ். ஸோ அதுவுமே நேச்சுரல் சோர்ஸஸ் தான், நம்ம கையில எல்லாம் கிடையாது. So எது நம்ம கையில இருந்து லைக் which is an artificial source or man made source ன்னு பாத்தீங்கன்னா it is combustion of fossil fuels. Yes, question number 10 க்கு ரைட் ஆப்ஷன் வந்து 1, combustion of fossil fuels தான் உங்களுக்கு air pollution. So 10 question பார்த்துட்டோம். இதுல எங்க இருந்துனாச்சும் உங்களுக்கு வந்து வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கா? சீவேஜ்னு ஒரு சின்ன கொஸ்டின் வந்துச்சு. லைக் அது கூட வேஸ்ட் வாட்டர் தான். வாட்டர் சப்ளைல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினும் வரல, ஆனா அதை தான் நம்ம ரொம்ப டெப்தா படிப்போம். ஆனா பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் வந்துச்சு, அது எல்லாமே வந்து உங்களுக்கு நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து தான். நெக்ஸ்ட், இதுவுமே ஏர் பொல்யூஷன் தான். DDT belongs to category of DDT எங்கேயோ படிச்சோம், நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் சீரீஸ்ல ஒரு இடத்துல படிச்சோம், எங்கன்னு சொல்லுங்க. இங்க ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கோங்க, கொஸ்டின் டிஸ்கஷன் சீரீஸ்ல இந்த DDT முன்னாடி வீடியோஸ்ல ஒரு இடத்துல நான் தான் சொல்லியிருந்தேன், எங்க சொல்லியிருந்தேன்றதை சொல்லுங்க. இந்த 11th கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சரும் சொல்லுங்க. டெட்ரா. இந்த கொஸ்டின் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஆன்லைன்ல. இருந்தா எனி கெஸஸ்? DDT வந்து
இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் சீரீஸ்லயே முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தோம். பில்டிங் மெட்டீரியல்ஸ்ல டிம்பருக்கு பார்த்தோம். பிரிசர்வேஷன் ஆஃப் டிம்பர்ல இந்த டிடிடி பார்த்திருப்போம். ஸோ பிரிசர்வேஷன் ஆஃப் டிம்பர்ல இந்த டிடிடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி கிராஸ் சப்ஜெக்ட்ஸ் எதாச்சும் வந்துச்சுன்னா கொஞ்சம் ரிலேட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த டிடிடி. ஸோ டிடிடி பிலாங்ஸ் டு கேட்டகரி ஆஃப் என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் நான் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன்ட், non-biodegradable, and also it is persistent organic pollutant. It is persistent organic pollutant. So idukana right option pathina it is a persistent pollutant. So it is, yes, it is persistent pollutant. DDT belongs to the category of persistent pollutant. Next, question number 12. Identify the waterborne diseases from the following. Identify the waterborne diseases from the following: typhoid, hepatitis, malaria. So typhoid, hepatitis, malaria மூணு கொடுத்திருக்காங்க. எது வந்து waterborne diseases? ஆப்ஷன் பார்த்து சொல்லுங்க. typhoid waterborne disease ஆ? waterborne disease தான். So waterborne disease இல்லையான்றது சொல்லுங்க. அதுக்கப்புறம் கேரியர் வந்து வைரஸா பாக்டீரியா எதுன்றது அதுக்கப்புறம் கிளாசிஃபை பண்ணிக்கலாம். டைஃபாய்டு வந்து waterborne disease ஆ? எஸ், டைஃபாய்டு இஸ் அன் waterborne disease தான். ஸோ கிளாஸ் நடத்தும் போது நான் சொல்லியிருந்தேன் டைஃபாய்டு waterborne diseases நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுல வரும் டைஃபாய்டு. டைஃபாய்டு இஸ் அ waterborne disease. நெக்ஸ்ட் ஹெப்பாட்டிட்டிஸ். ஹெப்பாட்டிட்டிஸ்னா நான் வேற வேர்ட் சொல்றேன். ஹெப்பாட்டிட்டிஸ்னா ஒன்றும் இல்லை, உங்களோட ஜாண்டிஸ். Jaundice waterborne disease ah? Yes, jaundice is also a waterborne disease. Waterborne disease da jaundice. Malaria is not a waterborne diseases. So malaria வந்து waterborne disease கிடையாது. So typhoid, hepatitis இது ரெண்டு மட்டும் தான் waterborne diseases. So only 1 and 2 is your right option. So ஒவ்வொன்றா பார்த்துடலாம். Bacteria. ஸோ பாக்டீரியா கீழே என்ன வரும்னா டைஃபாய்டு. வாட்டர்பார்ன் டிசீஸ் மட்டும் தான் இது டிஸ்கஸ் பண்றது. டைஃபாய்டு வந்து இட் இஸ் டியூ டு பாக்டீரியா. நெக்ஸ்ட் யூ ஹேவ் காலரா. நெக்ஸ்ட் யூ ஹேவ் டிசென்ட்ரி. இதெல்லாமே வந்து பாக்டீரியா. அடுத்து யூ ஹேவ் வைரஸ். வைரஸ்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ஜாண்டிஸ். இது எல்லாமே வெறும் வாட்டர்பார்ன் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் தான். அப்புறம் போலியோ. இது ரெண்டு வைரஸ். போலியோலாம் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். கேரியர் வந்து என்னது வைரஸா பாக்டீரியாவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் புரோட்டோசோவா. புரோட்டோசோவா பாத்தீங்கன்னா யூ ஹேவ் அமீபிக் டிசென்ட்ரி. அமீபிக் டிசென்ட்ரி வந்து புரோட்டோசோவானால் நடக்கிறது. ஸோ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர்பார்ன் டிசீசஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. Which of the following given option is not a commonly used minor method of disinfection of water treatment during its treatment process? Not a commonly used method. So ஒவ்வொன்றா பார்த்தலாம். பாயிலிங் ஆஃப் வாட்டர் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் மெத்தடா? ஆமா, கண்டிப்பா அது வந்து ஹவுஸ் ஹோல்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் மெத்தட் தான். ஸோ பாயிலிங் ஆஃப் வாட்டர் வரும். ட்ரீட்மெண்ட் வித் அயோடின் அண்ட் புரோமின். எஸ், இந்த அயோடின் அண்ட் புரோமின்க்கு கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருந்தேன் இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு. என்ன ஃபார்மேட்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு புரோமினை. இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் பர்பஸ்ல யூஸ் பண்ணக்கூடாங்க பில்ஸ்ல. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியை எடுத்துட்டு அதுல வந்து இந்த ஒரு புரோமின் பில் மட்டும் போடுவாங்க. அந்த புரோமின் டேப்லெட் போட்டோடனே வாட்டர் கெட்ஸ் டிஸ்இன்ஃபெக்டட். ஸோ அதனால இதுவுமே வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் தான். ஸோ என்னைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஹாலஜன் குரூப்ஸ் வரும்ல, அயோடின், புரோமின், குளோரின், இதெல்லாமே வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் தான். அப்புறம் ஓசோன். கண்டிப்பா இந்த ஓசோன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் தான். ரொம்ப காஸ்ட்லியான ப்ராசஸ். இது வந்து நம்ம ஊர்ல யூஸே பண்ண மாட்டாங்க.
வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸா. குளோரினேஷன் அவங்க போகவே மாட்டாங்க. ஏன்றது நான் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணப்போ சொல்லியிருப்பேன், ஏன் வந்து போகாம இருந்திருப்பாங்கன்னு. ஸோ குளோரினேஷன் நம்ம மாதிரி அண்டர் டெவலப் லைக் நம்ம கண்ட்ரில தான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஓசோன் பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருக்கும். ஏன்னா ஃப்ரீ ரெசிடுவல் குளோரின் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த இதுவை தாண்டுச்சுன்னா லைக் வந்து உங்களுக்கு வந்து கேன்சர் காசிங் எலிமெண்ட்ஸ் வந்து அது உண்டு பண்ணிடும். குளோரின் இந்த ட்ரீட்மெண்ட் வித் சிலிக்கா பாருங்க. இந்த ட்ரீட்மெண்ட் வித் சிலிக்கால இதுதான் வந்து உங்களுக்கான ரைட் ஆப்ஷன். இது வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ்ல வராது. நம்ம படிச்ச வரைக்கும் இது வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ்ல வராது. Next, as a components of sewerage system, what is the outfall sewer? நிறைய சீவர் இருக்குல்ல, பிரான்ச் லேட்டரல் சீவர், பிரான்ச் சீவர், ஸ்ட்ரீட் சீவர், அது மாதிரி இருக்குல்ல. அதுல அவுட்ஃபால் சீவர்னா என்னதுன்னு கேக்குறாங்க அப்யூட்டன்சஸ்ல. ஹவுஸ்ன்றீங்க, ஹவுஸ் அவுட்ஃபால் சீவர். ஸோ அவுட்ஃபால் சீவர்னா என்னன்னா லைக் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸ் சீவர்ல இருந்து ஸ்ட்ரீட் சீவர்ல லேட்டரல் பிரான்ச் அப்படியே போயிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வரைக்கும் போயிடும். ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஆனோடனே அதை எடுத்துட்டு போய் திரும்ப ஒரு வாட்டர் சோர்ஸ்ல தான் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வரக்கூடிய சீவர் பேர் தான் அவுட்ஃபால் சீவர் ஆர் அவுட்ஃபால் பைப், என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ அவுட்ஃபால் சீவர் இஸ் அ சீவர் which transports sewage from treatment plants to the final disposal point. Yes, very good. Final disposal point வரைக்கும் பண்றது தான் உங்களோட அவுட்ஃபால் சீவர். Next, which of the following factors does not contribute to soil or land pollution? Does not contribute to. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மைனிங் வேஸ்ட் கண்டிப்பா சாயில் ஆர் லேண்ட் பொல்யூஷன்ல வரப்போகுது. டொமஸ்டிக் வேஸ்ட் சாயில் ஆர் லேண்ட் பொல்யூஷன். யூட்ராஃபிகேஷன்னா என்னது? Due to excess nutrients present in the water, you get this eutrophication. Plants, growth of plants வந்துரும் ஃபுல்லா. So that is eutrophication. So in the eutrophication பாத்தீங்கன்னா it is water pollution, not soil or land pollution. So it is agricultural activities is again going to be a soil or land pollution. So eutrophication தான் not soil or air pollution கீழ, land pollution கீழ வரும். Next, in India, the authority to issue the environmental no objection certificate to start an industry lies with which of the following departments? எஸ் 16க்கு நிறைய பேர் ஆப்ஷன் 4 சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் இட் இஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் கிட்ட தான் நீங்க வந்து என்ஓசி வாங்கணும், என்விரான்மெண்டல் என்ஓசி. ஸோ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசிபின்னு இருக்கும் நம்ம ஸ்டேட்ல, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு. ஸோ சிவில் இன்ஜினியர்ஸும் அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. யூ ஹேவ் அன் எக்ஸாம் ஃபார் தட். பட் நீங்க வந்து மாஸ்டர்ஸ் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல முடிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அட்டெண்ட் த எக்ஸாம். So pollution control board அதான் வந்து right body to issue no NOC for an industry. Next, which of the following is not employed in the secondary treatment of sewage? Secondary treatmentல எது கிடையாதுன்னு கேக்குறாங்க கொடுத்திருக்கிறதுல. Trickling filter, skimming tank, sand filter, contact beds. So first வந்து நம்மளுக்கு preliminary treatments என்னன்னது? Screening,
ஸ்கிரீனிங், அப்புறம் வந்து கிரிட் சேம்பர், அப்புறம் ஸ்கிம்மிங், இது எல்லாமே வந்து ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட். அதுக்கு அடுத்து பிரைமரியில என்ன வரும்? செடிமெண்டேஷன் aided with coagulation. Sedimentation aided with coagulation. Filtration, imop tank, அதெல்லாம் வந்துரும். செகண்டரி சீவேஜ்ல வந்து செடிமெண்டேஷன், பிளைன் செடிமெண்டேஷன், லைக் செடிமெண்டேஷன்ன்ற ஒரு ப்ராசஸ் தான். அப்புறம் வந்து செகண்டரி பாத்தீங்கன்னா சீவேஜ்ல உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் வரும்? செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ட்ரிக்கிங் ஃபில்டர், அப்புறம் ஏஎஸ்பி, ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு செகண்டரி ட்ரீட்மெண்ட்டாக வரும். இல்லை ஸ்கிம்மிங் டேங்க் செகண்டரி ட்ரீட்மெண்ட். Next, question number 18. Which of the given option is best suited condition for energy recovery from municipal solid waste? Which of the following is the best suited condition for energy recovery from municipal solid waste? என்ன ஆன்சர்? எனி ஆன்சர்ஸ்? படிச்சு பாருங்க, ஆப்ஷன் படிச்சு பாருங்க. கிளாஸ் நடத்தும் போது, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தும் போது சொன்னேன். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா எது ரைட் ஆப்ஷனா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மோர் மாய்ஸ்சர் கண்டென்ட் கிடையாது. பெஸ்ட் சூட்டட் கண்டிஷன் ஃபார் எனர்ஜி ரெக்கவரின்னு கேட்டிருக்காங்க. எனர்ஜி ரெக்கவரி பாத்தீங்கன்னா ஹை calorific வேல்யூ ஆஃப் சாலிட் வேஸ்ட். ஸோ இந்த ஹை calorific வேல்யூ எதனால வருதுன்னா, உங்களோட சாலிட் வேஸ்ட்டை நீங்க பைல் அப் பண்ணும்போது லைக் யூ கெட் மீத்தேன், யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் மீத்தேன் அவுட் ஆஃப் திஸ் சாலிட் வேஸ்ட். இந்த மீத்தேனுக்கு பாத்தீங்கன்னா மீத்தேன் ஹாஸ் அன் ஹை calorific வேல்யூ. ஸோ இட் ஹாஸ் அன் calorific வேல்யூ ஆஃப் 50,000 kilojoules per kg. 50,000 kilojoules per kg. இந்த வேல்யூ கூட ஒரு வாட்டி கொஸ்டினா வந்திருக்கு. calorific வேல்யூ ஆஃப் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கீழே தான் வந்துச்சு. ஸோ இந்த மீத்தேனோட calorific வேல்யூ, இந்த மீத்தேன் வந்து ஹை calorific வேல்யூ இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட சாலிட் வேஸ்ட்டுமே வந்து ஹை calorific வேல்யூ எனர்ஜி ஜென்ரேட் பண்ணலான்னு. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய மார்ஸ்லேண்ட் இருக்கு. ஸோ அந்த மார்ஸ்லேண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மார்ஸ்லேண்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய மீத்தேனே வந்து லைக் நிறைய மீத்தேன் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, 1 kg இருந்துச்சுன்னா யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் அரௌண்ட் 50,000 kilojoules. அப்ப பாத்துக்கோங்க, 50,000 kilojoules of energy you can recover from 1 kg of your waste. அப்போ நீங்க பைல் அப் பண்ணி உங்களோட டம்ப் யார்ட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு kgs ஆஃப் இது இருக்க போகுது. லைக் யூ கேன் ஜென்ரேட் மோர் அமௌண்ட் ஆஃப் மீத்தேன் ஃப்ரம் தட். ஸோ அதனால தான் லைக் நம்ம வேற எங்கனாச்சும் மீத்தேன் தேடுறதோட நம்ம அங்க தேடணும்னா நிறைய வரும். பட் அதுக்கான ப்ராசஸஸ் குவைட் டீடியஸா இருக்கும், கொஞ்சம் நிறைய ப்ராசஸஸ் இருக்கும் அதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. So question number 19 பாருங்க. Which of the following statement with respect to the characteristics of solid waste is correct ன்னு கேட்டிருக்காங்க. Which of the following is a correct statement ன்னு. So கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பாருங்க. The refuse of a typical Indian city has less density than that of city in USA. Next, refuse of a typical Indian city has more garbage percentage than that of a city in USA. The refuse of a typical Indian city has less garbage percentage than that of city in USA. The refuse of a typical Indian city has more rubbish percentage than that of a city in USA. இதுல எது கரெக்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கும்? அதான் என்ன ஸ்டேட்மெண்டா இருக்கும்? செகண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? சோ இது போறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் பார்த்துடலாம். So this is India, this is USA. So first garbage. So garbage percent India la pathina it is 45%, USA la it is 20%. Next is your rubbish. Rubbish pathina it is 15% in India, it is 50% in your USA. Next is your
ash. Ash பாத்தீங்கன்னா இந்தியால it is 15%, USA it is going to be 15%. Next அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா fine dust, silt, sand. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியால 25%, அங்க வந்து 15%. இதுதான் வந்து காம்போசிஷனா இருக்கும் ஜெனரலா. ஸோ இந்த டேபிளோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? இப்போ இந்த டேபிள் பார்த்தோன்னே நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ த ரெஃப்யூஸ் ஆஃப் அன் டிபிக்கல் இந்தியன் சிட்டி ஹேஸ் மோர் கார்பேஜ் பர்சன்டேஜ் தேன் தட் ஆஃப் அ சிட்டி இன் யூஎஸ்ஏ. ஸோ இதுல ரெண்டு டெர்மினாலஜி இருக்கு, கார்பேஜ்னு ஒன்று இருக்கு, ரப்பிஷ்னு ஒன்று இருக்கு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? கார்பேஜ்னா நம்ம யூஎஸ்ஏவோட அதிக கார்பேஜ் ஜெனரேட் பண்றோமா? சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போலாம். கார்பேஜ்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் மோஸ்ட் இது காமனா லைக் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அங்க அமெரிக்கன் இங்கிலீஷ்ல டெர்மினாலஜிஸ் மாறும். பட் ஜெனரலா கார்பேஜ்ன்றது என்ன சொல்றாங்கன்னா டீகம்போசபிள் ஃபுட் வேஸ்ட், டீகம்போசபிள் லைக் டீகம்போசபிள் வேஸ்ட் ஆர் டீகம்போசபிள் ஃபுட் வேஸ்டா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபுட் வேஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில ஜாஸ்தியா இருக்கு. So it is around 45%. 100% of solid waste ல 45% இதுவா இருக்குன்னு சொல்றாங்க. யூஎஸ்ஏல அது கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் யுவர் ரப்பிஷ். ரப்பிஷ் பாத்தீங்கன்னா யுவர் பிளாஸ்டிக்ஸ் லைக் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் பேக்கேஜிங் தான், எதா இருந்தாலும் பிளாஸ்டிக் பேக்கேஜிங் தான் இருக்க போகுது. ஸோ வி ஆர் எமிட்டிங் லெஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ரப்பிஷ், தே ஆர் எமிட்டிங் மோர் பர்சன்டேஜ் ஆஃப் ரப்பிஷ். ஸோ நீங்க ஒரு குளோபல் சினாரியோல எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் கம்பேர் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஆனா நம்ம ஜெனரேட் பண்ணக்கூடிய ரப்பிஷ் ரொம்ப கம்மி. நம்ம பாப்புலேஷனுக்கு அது ரொம்ப கம்மி, அவங்க பாப்புலேஷனுக்கு ரொம்ப ஜாஸ்தி அவங்க ஜெனரேட் பண்ணக்கூடிய ரப்பிஷ். ஆனா அஃபெக்ட் ஆகுறது என்னமோ எல்லாரும் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் அதுல. ஸோ நம்ம ஜெனரேட் பண்ணக்கூடிய ரப்பிஷ் ஜஸ்ட் 15% இன் அவர் ஓல் காம்போசிஷன், அவங்களது 50%. ஸோ இதனால த ரெஃப்யூஸ் ஆஃப் அன் டிபிக்கல் இந்தியன் சிட்டி ஹாஸ் மோர் கார்பேஜ். லைக் நம்ம ஜெனரேட் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த வேஸ்ட் பாத்தீங்கன்னா டீகம்போசபிள் வேஸ்ட் தான். ஆனா இப்ப அது வந்து என்ன ஆயிட்டே வருது, ஷிஃப்ட் ஆயிட்டே வருது. எல்லாமே வந்து முன்னாடிலாம் வந்து பேப்பர் பேக்கா வந்தது பிளாஸ்டிக் பேக்கா மாறுது. நீங்க ஒரு கடைக்கு போனீங்கன்னா ஒரு சின்ன பொருள் எடுத்தீங்கன்னா கூட ஒரு கவர், லைக் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா எந்த ஒரு சின்ன பொருள் எடுத்தாலும் ஒரு பிளாஸ்டிக் கவர், அந்த பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அந்த பிளாஸ்டிக் கவர் குமுலேட்டிவா ஆடி அதுக்கு ஒரு பெரிய கவர். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆயிட்டே வருது. ஸோ ரெஸ்பான்சிபிளா எல்லாரும் வீட்டுல இருந்து போகும்போது ஒரு கட்டப்பை எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல. அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் ஒரு திட்டம் எடுத்துட்டு வந்தாங்க, மீண்டும் மஞ்சப்பை திட்டம்னு. ஸோ எதுக்குன்னா இந்த மாதிரி வேஸ்ட் ஜெனரேஷனை கம்மி பண்றதுக்காக தான், பிளாஸ்டிக் யூஸை வந்து கம்மி பண்ணணுன்றதுக்காக தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ். வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. சோ ஒவ்வொன்னா பார்க்கலாம். drain walls are provided at all high points. அந்த ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சாலே போதும், கரெக்ட் ஆப்ஷன் எடுத்துடலாம். SSC JE பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல கண்டிப்பா இந்த வால்வ்ஸ், இந்த அப்யூட்டன்சஸ் இருக்குல்ல, அப்யூட்டன்சஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். எல்லா ஷிஃப்ட்லயுமே வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல எதர் சீவர் அப்யூட்டன்சஸா இருக்கலாம் இல்ல வாட்டர் சப்ளை அப்யூட்டன்சஸா இருக்கலாம், எந்த ஷிஃப்ட் எடுத்தீங்கனாலும் ஒரு கொஸ்டின் இந்த அப்யூட்டன்சஸ்ல இருந்து வந்துடும். ஸோ இந்த வால்வ்ஸ் பத்திலாம் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுல வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னு பார்க்கலாம். drain walls are provided at all low points. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா லோவர் பாயிண்ட்ல கொடுத்தாதான் என்னாச்சும் நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா ஃபிளஷ் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம எதாச்சும் ட்ரெயின் பண்ணோம்னா டேங்கை கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறோம், ட்ரெயின் எங்க கொடுக்குறோம், கீழே தான் கொடுக்குறோம். அப்போ drain walls are provided at low points. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்.
Sluice valves are provided only once and at the start of pipe system. Correct. So in the sluice valve, not only once. It is not only once. Sluice valve once la kadayadu. Next, air valves are provided low points in kuduthirukanga. Tappu, air valves are provided at high points or summit points. So it is provided at high points or summit points. Next, drain valves are provided at high points. Illa, drain valves are provided at low points. So one question, one theory therinjale podum, you can choose the right option. So question number 20 one the answer. Next, moving on to the question number 21. Municipal solid waste is also known as municipal solid waste. So municipal na adukana understanding therinjikonga. Municipal solid waste. So municipal solid waste na it is going to be refuse. So municipal solid waste is going to be your municipal refuse is going to be your municipal solid waste. So leachate na enadhu? இப்போ நம்ம வந்து ஒரு சாலிட் வேஸ்ட் டம்ப் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா அந்த டம்ப் பண்ணி வைக்கும் போது லைக் ஏதோ ரெயின்ஸோ இல்ல அதுல இருந்து என்னாச்சும் வாட்டர் சீப்பேஜ் ஆச்சுன்னா அந்த வாட்டர் பேர் தான் வந்து லீச்சேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் லீச்சேட். முனிசிபல் சாலிட் வேஸ்ட்னா இட் இஸ் கோயிங் டு பி ரெஃப்யூஸ். நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் அ சவுண்ட் வேவ் பெர் யூனிட் டைம் இஸ். இது பிசிக்ஸ் கொஸ்டின் இல்ல, உங்களோட நாய்ஸ் பொல்யூஷன் கொஸ்டின் தான் இது. So number of vibrations of a sound wave per unit time. Decibel வந்து என்னது? Unit of sound. Unit of sound, decibel. So the number of vibration of sound wave per unit time is measured in hertz. The number of vibrations of a sound wave so is measured in. So nalla parichu parunga, number of vibrations of a sound wave is measured in hertz. So number of vibrations of a sound wave per unit time is called as, இது is measured in கேட்டிருக்காங்க, is called as frequency. Is called as frequency. Frequency oda unit தான் வந்து அவங்க மாத்தி ஸ்டேட்மெண்ட்ல மாத்தி கேட்டிருக்காங்க. It is going to be hertz. Next, electrostatic precipitators are widely used. Which of the following statement is incorrect? Incorrect statement கேட்டிருக்காங்க. Electrostatic precipitators are widely used in thermal power plants. Collective efficiency of cyclone collector is high for smaller particles. Back filter works on the principle of interception and electrostatic attraction. Electrostatic precipitators can collect dry or wet particulates. எது வந்து incorrect statement ஆ இருக்கும்? இது வந்து ஏர் பொல்யூஷன் நடத்துறப்போ how to control air pollution பார்த்தோமா? பார்த்தோமா? லைக் அதுல வந்து அதுல வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ அதுல வந்து electrostatic precipitators are widely used in thermal plants. Yes, it is true. It is true. Thermal power plants la electrostatic precipitators நம்ம யூஸ் பண்ணுவோம். Next, collection efficiency of cyclone collector is high for small particles. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். நீங்க உங்க நோட்ஸ் எடுத்து பாருங்க, கிளாஸ் நோட்ஸ்ல அதுல இருக்கும். அது பாத்தீங்கன்னா இப்போ 5 மைக்ரோமீட்டர்னா அதோட கலெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 50%. அதுவே 25 மைக்ரோமீட்டர் பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா அதோட கலெக்ஷன் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா 90%. அப்போ ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ்க்கு எஃபிஷியன்சி வந்து கம்மி சைக்ளோன் பிரெசிபிடேட்டர்ல. லைக் அதனால this statement is the wrong statement, incorrect statement. Next,
பேக் ஃபில்டர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் இன்டர்செப்ஷன் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன். எஸ், இதுவுமே கரெக்ட் தான். அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitators can collect dry or wet particulate. This statement is also correct statement. So இதுல எது தப்பான ஸ்டேட்மென்ட்னு பாத்தீங்கன்னா collection efficiency of an cyclone collector, cyclone precipitator ன்னு சொல்லலாம், cyclone collector ன்னு சொல்லுவான், என்ன வேணாலும் சொல்லலாம். So நம்ம question number 23 க்கு ரைட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 2 தான். Next question number 24 பாருங்க. Which of the following is an adsorption unit for controlling gaseous pollutants in industries? Gaseous pollutants கண்ட்ரோல் பண்றதுக்கு adsorption mechanism வச்சு யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட் லைக் எதுன்னு கேட்டிருக்காங்க, கொடுக்கக்கூடிய நாலுல. ஸோ அட்சார்ப்ஷன் எப்பவுமே பார்த்துக்கோங்க, இந்த கேஷியஸ் பொல்யூட்டன்ஸை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணோம்னா மூணே பிரின்சிபல் தான் இருக்கு. ஒன்னு வந்து அட்சார்ப்ஷன், இன்னொன்னு வந்து அப்சார்ப்ஷன், அப்புறம் இன்னொன்னு வந்து கம்பஷன். கம்பஷன் இந்த மூணு பிரின்சிபல் தான் இருக்கு நீங்க கேஷியஸ் பொல்யூட்டன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு. எதர் அப்சார்ப்ஷன் வச்சு வெளியே கேஷியஸ் பொல்யூட்டன் வெளியே வரும்போது அதை கம்பஸ் பண்ணி லைக் கம்பஷன் வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைன்னா வந்து அப்சார்ப்ஷன் ஆர் அட்சார்ப்ஷன். ஸோ இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து என்ன பண்ணோம்னா இட் அப்சார்ப்ஸ் த லைக் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் ஃபில்டரிங்ல கூட they use this activated carbon. So இந்த activated carbon ஓட பேசிக் பிரின்சிபல் என்னன்னா அட்சார்ப்ஷன் தான் அதோட பேசிக் பிரின்சிபலா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்கான ரைட் ஆன்சர் இஸ் த ஆக்டிவேட்டட் கார்பன் யூனிட். அதான் வந்து இந்த கொஸ்டின்கான ரைட் ஆப்ஷன். ஸோ கேஷியஸ் பொல்யூட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு தான், அப்சார்ப்ஷன், அட்சார்ப்ஷன், கம்பஷன். இந்த மூணு பிரின்சிபல் வச்சு தான் ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. ரப்பிஷ் இன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், பயோடிகிரேடபிளா? So question number 25 பாருங்க, rubbish in solid waste. So இந்த putrescible அப்படின்னா என்னது? புட்ரிசிபிள்னா என்னன்னா ஒன்னும் இல்ல, தமிழ்ல அழுகல் தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, லைக் அந்த காம்பனண்ட்டை தான் புட்ரிசிபிள்னு சொல்லுவோம். லைக் அழுகல் தன்மை இருக்கக்கூடிய காம்பனண்ட் தான் புட்ரிசிபிள்னு சொல்லுவோம். ரபிஷ்னா என்னன்னு படிச்சோம் நம்ம, பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் தான், கிளாஸ் பிளாஸ்டிக் இதெல்லாம் தான் படிச்சோம். ஸோ அப்ப ரபிஷ் இஸ் அ நான் புட்ரிசபிள். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ நான் புட்ரிசபிள் சாலிட் வேஸ்ட். ஸோ 25 கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆப்ஷன் நம்பர் 4. இட் இஸ் நாட் புட்ரிசிபிள், இட் இஸ் நான் புட்ரிசபிள் சாலிட் வேஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26. 26 பாருங்க, ஸ்டெப்ஸ் ரிலேட்டட் டு கலெக்ஷன் ஆஃப் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் ஹேவ் பீன் மென்ஷன்ட் பிலோ. என்ன ஸ்டெப்ஸ் என்ன ஆர்டர்ல போகணும்ன்றத அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. கீழே ஆப்ஷன் போனா ஸ்டேட்மெண்ட் மறைஞ்சது, லைக் இதுலயே சொல்லுங்க எது ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சி வரும். ஸோ கலெக்ஷன் இன் ஸ்மால் கண்டெய்னர்ஸ் இன் இண்டிவிஜுவல் ஹவுசஸ், இதான் ஃபர்ஸ்ட். ஸோ ஸ்மால் கண்டெய்னர்ஸ்ல வீட்ல நம்ம ஃபர்ஸ்ட் குப்பை போடுவோம். வீட்ல வர குப்பைய சார் டெய்லி என்ன பண்றீங்க, வீட்ல குப்பை போடுறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, அதாவது
it is collected by sweepers in small hand driven carts. Daily உங்க வீட்டை தேடி வந்து கலெக்ட் பண்றாங்களா? So அது வந்து it is going to be second statement. Next, லைக் என்னாச்சும் மேசன்ட்ரி குப்பை தொட்டி ஒரு பெரிய குப்பை தொட்டி இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல எடுத்துட்டு போய் அதுல டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ டம்பிங் இன்டு மேசன்ட்ரி சேம்பர்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் அலாங் ரோட் சைட்ஸ், அது 3. நெக்ஸ்ட் முனிசிபல் ட்ரக்ஸ் என்ன வரும், முனிசிபல் ட்ரக்ஸ் அதை எடுத்துட்டு வந்து நைட் டைம்ஸ்ல அதை கிளீன் பண்ணிட்டு போயிடும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆப்ஷன் நம்பர் 4. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா CABD, ஆப்ஷன் ஏ CABD. ஃபர்ஸ்டே கரெக்ட் ஆப்ஷன் இருக்கு, அடுத்தடுத்த ஆப்ஷன் பார்க்கணும்னு வேற கேட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. Which of the given option is not recommended as a desirable property of transporting truck used for collection of municipal solid waste? Not a property. Municipal solid waste truck வந்து not recommended property. So இங்க பாத்தீங்கன்னா it is made of stainless steel, கரெக்ட் தான். It should be made of stainless steel. Water tightness, வாட்டர் லீக்கேஜ் வந்து வரக்கூடாது குப்பை சேர்க்கும் போது. ஷார்ப் கார்னர் அண்ட் எட்ஜஸ் கிடையாது, லைக் இட் இஸ் நாட் அ ரெக்கமெண்டட் ப்ராப்பர்ட்டி. ஷார்ப் கார்னர்ஸ் அண்ட் எட்ஜஸ் இருக்கக்கூடாது. அப்ப ரைட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இதுதான். ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி, லைக் டியூரபிளா தான் இருக்கணும் உங்களோட ட்ரக். ஸோ நாட் அ ரெக்கமெண்டட் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க, அது வந்து ஷார்ப் கார்னர்ஸ் அண்ட் எட்ஜஸ் தான் வந்து நாட் அ ரெக்கமெண்டட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட், இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண ஒரு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கொஸ்டின் தான். டெக்னிக்கல் பார்ட்ல தான் வந்துச்சு, ஜிஎஸ் பார்ட்ல வரல. ஸோ soon before the passing of Air Pollution Control Act of 1981 in India, an institute called NEERI had conducted a survey of prevailing air quality in 9 major cities of India. Which of the following cities had sulfur dioxide, SO2 na sulfur dioxide concentration exceeding the maximum tolerable value of 80 microgram per meter cube? எந்த சிட்டியா இருக்கும்? ஆக்ட் வந்து 1981. சோ இதுக்கான ரைட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கல்கத்தா. சோ SO2 கான்சென்ட்ரேஷன் டாலரபிள் அலவன்ஸோட ஜாஸ்தியா இருந்த சிட்டி பாத்தீங்கன்னா இட் இஸ் கல்கத்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. இது இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து படிச்ச கொஸ்டின் தான். சோ which of the following option is not considered as a component of 3R principle? Three R என்னது? reduce, reuse, recycle. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நீங்க ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணோம். சரி, உங்களால பண்ண முடியல, அப்போ நீங்க பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதை ரீயூஸ் பண்ண ட்ரை பண்ண. ஸோ அப்போ ரீயூஸும் பண்ண முடியல, அதை அட்லீஸ்ட் ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், இதுதான் 3R பிரின்சிபல். இல்ல ரெக்கவர் வராது. ஸோ இட் இஸ் நாட் கன்சிடர் தான் கேட்டிருக்காங்க, அப்போ ரெக்கவர் இஸ் நாட் கன்சிடர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30. Last question of the session. Select the anthropogenic source of air pollution from the given option. So anthropogenic source எதுன்னு கேக்குறாங்க from the given. anthropogenic na first என்னது? man-made. So இல்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆட் ஒன் அவுட் என்னன்னு. ஏன்னா டஸ்ட் ஸ்டார்ம், ஃபாரஸ்ட் ஃபயர், வால்கேனோஸ் இது எல்லாமே வந்து நேச்சுரல் சோர்ஸ். இதுல பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் மட்டும் தான் மேன்மேட் சோர்ஸ். ஸோ ஆந்த்ரோபோஜெனிக் சோர்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் பாத்தீங்கன்னா பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஸோ 30 கொஸ்டின் பார்த்திருக்கீங்க. இந்த 30 கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் SSC JE கொஸ்டின் தான். இல்ல வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்ல இருந்து ஏதாச்சும் கொஸ்டின் வந்திருக்கா? இல்ல. அப்போ வெயிட்டேஜ் எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதுல இருந்து தான் எல்லா கொஸ்டினுமே வந்திருக்கு. முக்காவாசி கொஸ்டின் அதுல இருந்து தான் வந்திருக்கு. லைக் 1 or 2 கொஸ்டின் தான் வந்து வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங்கோ வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்ல வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டைனமிக்ஸ் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அந்த டைனமிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனையும் வந்து நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அப்படிதான் போகுது. லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே இன்ஜினியரிங்ல நிறைய நியூமெரிக்கல்ஸ் வருது, ஹைவே இன்ஜினியரிங்கை காட்டிலும். ஸோ அந்த மாதிரி அந்த டைனமிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம் வந்து ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல. டே பை டே அதோட டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது, டிக்ரீஸ் ஆகல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காம்படிஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து நிறைய ஐடியா கிடைச்சிரும். ரொம்ப பழைய கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணாதீங்க, லேட்டஸ்ட் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்கும் எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்றதுன்றது. ஸோ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் டே 1. ஸோ நாளைக்கு என்னன்னு பார்ப்போம்னா, நாளைக்கும் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் தான் பார்ப்போம். லைக் செகண்ட் செட் ஆஃப் 30 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செட், நாளைக்கு செகண்ட் செட் பார்ப்போம். ஸோ நாளைக்கு செஷன்ல நம்ம செகண்ட் செட் ஆஃப் 30 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. தட்ஸ் ஆல் ஃபார் த செஷன்.